நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை சபையிலே வைத்து பத்திரமாய் பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி. இப்போது இந்த ஆராதனை வேலையை உடைய திருப்பிரசனத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு நடத்தணுமா வேண்டிக்கொள்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தணுமா வேண்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, உண்மை ஏற்ற விதமாக ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை தந்து எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் மனம் திரும்பி உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். மீட்புரட்சருமாகிய இயேசு கிறிஸ்து வேண்டிய பரலோக பிதாவே, ஆமென். முதலாவது பாடலாக பாடல் எண் 97 நாம் பாடுவோம். பாடல் எண் 97. நமக்கு எப்பொழுதுமே நல்லவராக இருந்த நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி நன்றி பலி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே என்ற இந்த பாடலை எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தீ இன்னும் ஒரு நாள் தந்தி இரவெல்லாம் காத்தீ இன்னும் ஒரு நாள் தந்தி மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன் மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா கோடி கோடி நன்றி தேவா நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா
கோடி கோடி நன்றி தேவா, கோடி கோடி நன்றி தேவா, கோடி கோடி நன்றி தேவா. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி தேவா, கோடி கோடி நன்றி தேவா, கோடி கோடி நன்றி தேவா. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி தேவா, கோடி கோடி நன்றி தேவா, கோடி கோடி நன்றி தேவா. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே, என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. கோடி கோடி நன்றி தேவா, கோடி கோடி நன்றி தேவா, கோடி கோடி நன்றி தேவா. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா. நம்ம அடுத்து 192வது பாடலை நம்ம பாடுவோம். பாடல் எண் 192.
நாம் எக்காலத்தும் அவரை நம்பக்கூடிய நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே நம் வாழ்வில் இருந்து சேதமின்றி நம்மை காப்பவராகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை, சேனைகளின் கர்த்தர் நல்லவரே சேதமின்றி நம்மை காப்பவரே என்ற அந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தினின்றும் நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தினின்றும் நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்தும்
நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நல்லவர், சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக 437வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 437. இம்மட்டும் நம்மை தாங்கி நம்மை நடத்தி நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை ஒன்றே. அவருடைய கிருபையின் மேன்மையை எண்ணினவர்களாய் இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபை, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே.
பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எழுத்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணை தீடும், ஆற்றி தேற்றியே அரவணை தீடும் மாபெரும் கிருபையே. எங்கள் தேவ கிருபையே, மாபெரும் கிருபையே, எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இம்மட்டும் நம்மை நடத்திய ஆண்டவர் நம்ம இப்பொழுது பாடியது போல அவருடைய கிருபை மாத்திரம் இல்லை என்றால் இன்றோம் அடைந்திருக்கக்கூடும். அவருடைய கிருபையினால் தொடர்ந்து இம்மட்டும் ஒருபோதும் பின்தங்கி நிற்க விடாத நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் முன்னேறி செல்லும்படியாகவே ப்ரெஸ்ஸான் பண்ணி முன்னாடி ஃபார்வர்டில் நடந்து போகும்படியாகவே இன்னும் நடத்துகிற அவருடைய கிருபை இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த ஆண்டவருடைய கிருபையின் மேன்மையை எண்ணி எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தக்கூடும். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் கைண்ட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். ஒருபோதும் சோர்ந்தில்ல இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நீங்கள் வந்து எங்களுக்கு உங்களுடைய வாக்குத்தத்தத்தை தந்து எங்களை தேற்றி ஆண்டவரே எங்களுக்கு சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு எப்பொழுதுமே நல்லவராகவே எங்களுக்கு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நீர் நல்லவர் நல்லவர் என்று ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் சொல்லும்படியாக எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லவராகவே இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உடைய அன்பிற்கு ஆண்டவரே இணையாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும்படியாய் நாங்கள் இந்த பாதையில் நிற்கும் பொழுது ஆண்டவரே எத்தனையோ முறை இடறினாலும் ஆண்டவரே நீங்கள் எங்களை தூக்கி எடுத்து முன்னேறி செல்லும்படியாகவே எங்கள் நடத்துறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை எப்படி நேசிக்கிறீங்கன்ற ஒரு பார்வையை ஆண்டவரே எங்களுக்கு கண்களை திறக்கிறீங்களே, ஒவ்வொரு நாளும் உடைய அன்பை காணும்படியா எங்கள் கண்களை திறக்கிறீங்களே, அதற்காக நன்றி. உடைய கிருபையை பார்க்கும்படியா எங்கள் கண்களை திறக்கிறீங்களே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்களை ஒரு
ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர், எங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. கிறிஸ்து ஒரு நாள் வரும் மட்டும் தேவனே எங்களை ஆண்டவரே கரையற்று திரையற்று ஆண்டவரே பெர்ஃபெக்டாக எங்களை அவர் பிளேம்லெஸ்ஸாக எங்களை நிறுத்த வல்லவராக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து வருகிற கிரியைகளுக்காக நன்றி. நீரே எல்லா கிரியைகளையும் எங்கள் நன்மைக்கெனவே நடத்துகிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. எல்லோரும் சேர்ந்து சுருக்கமாய் ஆண்டவரை துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் வாசிக்கின்ற அந்த 28ஆம் வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே அவன் பானம் பண்ண கடவன். இது போன்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதியானது. அது ஒரு ப்ரிவிலேஜியஸ், ஒரு ஸ்லாக்கியமான ஒரு பகுதி. அது என்னவென்று சொன்னால், தன்னைத்தானே சோதித்திருந்து என்று சொல்லுவது நானாக என்னை சோதித்து கொண்டேன் என்பது அல்ல. நிறைய பேர் அப்படி போய் யாராவது ஒருவர் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கும், அதை சரி செய்து வாருங்கள் என்று சொன்னால் அவர்கள் முழங்கால் விட்டு தங்களே சோதித்து பார்ப்பதை போல் இருப்பது, அதல்ல ப்ரிவிலேஜியஸ். அது எல்லோரும் உலகத்தில் உள்ள மக்கள் சொல்லுவார்கள். நான் என்னை பொறுத்த வரையிலே காக்காவை கூட ஒரு தீங்கு செய்ததில்லை. அவன் அப்பொழுதுதான் மனைவியை அடித்து விட்டு வந்திருப்பான், அல்லது மனைவியை புருஷனை திட்டி விட்டு வந்திருப்பாள். ஆனால் அவர்கள் சொல்லிக்கொள்வதெல்லாம் என்னை பொறுத்தவரையிலே ஐ ஆம் ஓகே என்று சொல்லுவதெல்லாம் நாட் ஜஸ்ட் மைசெல்ஃப், நானே எக்ஸாமினிங் செய்வது என்று சொல்வது. அது ஒரு எக்ஸாமினேஷனாக நீங்களே எக்ஸாமினேஷன் பேப்பரை ஒன்றை வைத்து எழுதி கொண்டு நீங்களாகவே இவாலுவேஷன் போட்டுக்கொண்டால் அதற்கு பேர் எக்ஸாமினேஷனாக. அதை இன்னொருவர் இவாலுவேட் பண்ண வேண்டும், அதை திருத்த வேண்டும். அவர் கொடுக்குற அந்த மதிப்பெண் தான் எக்ஸாமினேஷன். ஆகவே உலகத்தில் எக்ஸாமினேஷன் என்ன என்று அறிந்து கொண்டு மாந்தர்கள் இந்த பகுதியை இங்கே வரும்பொழுது எக்ஸாமின் யுவர்செல்ஃப், உங்களை நீங்கள் சோதித்தரீங்கள் என்று சொல்லுவதை இது ஒரு பாக்கியமான ஒரு எக்ஸாமினேஷன். இது நாட் தட் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியிலே அல்லது கல்லூரியிலே நாம் நம்முடைய ஹையர் செகண்டரி ஸ்கூல் அல்லது இங்கே படிக்கிற அகாடமிக் அந்த இடத்துல நீங்கள் செய்கின்ற அந்த எக்ஸாமினேஷன் என்பது ஒரு ஃபெர்வர், ஒரு சிறிய ஒரு நடுக்கம் அல்லது ஒரு சிறிய ஒரு பயம் அல்லது என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று உள்ள ஒரு பகுதி. எக்ஸாமினேஷன் ஃபீவர் என்று சிலருக்கு வருவது உண்டு. எக்ஸாமின் வருவதற்கு முன்பே அவர்களுக்கு ஒரு சோகம் உண்டாகிவிடும், என்ன செய்ய போயிடுமோ என்று ஒரு அச்சம். ஆனால் திஸ் இஸ் ப்ரிவிலேஜஸ். இது மிகவும் ரொம்பவும் சிலாக்கியமான ஒரு எக்ஸாமினேஷன். அது என்னவென்றால், we have the privilege of standing before God. தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ப்ரிவிலேஜ். He has to examine என்னை சோதித்தர வேண்டும். நான் என்ன செய்கிறேன்? Lord, examine me, என்னை சோதித்தறியும் என்று அவரிடத்திலே போய் நான் நிற்கிறேன் பாருங்கள். அவருக்கு முன் நிற்கிற அந்த இடம் வரும்பொழுதுதான் இட் இஸ் எ வெரி ப்ரெஷியஸ். அது விலையேற பெற்ற ஒன்றாய் மாற முடியும். நான் ஜஸ்ட் நீங்களாகவே முழங்கால் படிக்கிட்டு இந்த வானத்தை பார்த்து இந்த கூரையை பார்த்து
கூட உங்களுடைய எக்ஸாமினேஷன் போவதில்லை. ஐ ஆம் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். அந்த கீழே உள்ள அந்த வசனத்தை அதை வாசிக்கும் பொழுது அங்கே அவர் என்ன அதை அவர் சொல்லுவார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே மீண்டும் அதே போல் தான் அங்கே சொல்கிறேன், தன்னைத்தானே சோதித்தறிந்து என்பதைப் போலவே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆனால் கீழே எழுதுகிற வசனத்தை பார்த்தீங்களா, நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது ஸோ ஹூ வில் ஜட்ஜ் மீ? நாம் நியாயம் தீர்க்கப்படுவது என்றால் யார் என்னை நியாயம் தீர்க்க முடியும்? ஒன்லி காட் இஸ் த ஜட்ஜ். தென் ஒருவர் தான் நீதிபரர், அவர் நீதிபதி. அவர் வர வேண்டும், வந்து என்னை விசாரித்து என்னை நியாயம் தீர்க்க வேண்டும். வாட் ஹேப்பன், என்ன நடந்தது என்று கேட்டால் அந்த விதவை, ஏழை விதவை சொன்னதை போல் எனக்கு நியாயம் வேண்டும், எனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், ப்ளீஸ் ஜட்ஜ் மீ. அதை நியாயம் தீர்த்து பாருங்கள். எனக்கு ஒரு பண ஆசை அல்லது ஒரு மோகம் அல்லது ஒரு வெறுப்பு அல்லது அன்பற்ற செயல் அல்லது ஒரு கொடூரம், தெய்வத்தின் சாயல் இல்லாத போன்று இருக்கக்கூடிய ஒரு துயரம் என் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன். ஜட்ஜ் மீ, என்னை வந்து நியாயம் தீரும் என்று கேட்க, அவன் உலகத்தில் உள்ள பொல்லாத அநீதியான நியாயாதிபதி, அவன் உடனே வரவில்லை. திரும்ப போய் கேட்ட உடனே அலட்டுகிறாளே என்று அண்ணி வந்து அவளுக்கு நியாயம் தீர்த்தான். அப்படி இருக்க தன்னை நோக்கி கூப்பிடுகின்ற என்ற வார்த்தையை பாருங்களேன், அடுத்த வசனத்திலே சொல்லுவார். தன்னை நோக்கி, அந்த லூக்கா 18 வாசிக்கிறோம், தன்னை நோக்கி கூப்பிடுகின்ற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூப்பிடலே நான் கேட்டு விரைந்து வந்து நான் விசாரித்து நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? ஹல்லேலூயா. தேட் இஸ் த ப்ரிவிலேஜ், பெரிய ஒரு பாக்கியம். ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் ஹீம் என்று சொல்கிற அந்த பாக்கியம், நிஜமாகவே அவர் முன்பாக நிற்கிறேனா இல்லையா என்பதற்குரிய அடுத்த பாக்கியம், அதனுடைய கன்க்ளூஷன், அதனுடைய பெர்ஃபெக்ட்னஸ், பூரணம் என்னவென்று சொன்னால், ஹீ கம்ஸ் டு மீ, அவர் வருகிறார். நான் நியாயம் தீர்க்கப்படும்போது என்று சொல்வது, அவர் வந்து எஸ் திஸ் இஸ் ராங், டோன்ட் டூ தேட், இது செய்தது தவறு, இது என்னதான் நீ விரும்பினாலும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்களாம் என்று நீ எண்ணினாலுமே கூட நான் தருகின்ற இந்த பாத்திரத்தை இப்பொழுது பானம் பண்ணி தான் தீர வேண்டும். என் சித்தம் விரும்பி வந்து நிற்கிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் மகனே, மகளே என்று அவர் வந்து ஹீ ஜட்ஜ் மீ. ஜட்ஜ் மீ என்றால் உலகத்தை ஆக்கணிக்குள்ளதை போல் இல்லை என்று சொல்வார். உலகத்தோடைய ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே நாம் சிட்சிக்கப்படுகிறோம் என்பது, இங்கே நாம் நியாயந்தீர்க்கப்படுவது என்று சொல்வது சிச்சை என்று அதை சொல்லுவார். உலகத்தோடு இருப்பதை ஆக்கினை என்று சொல்லுவார். நீங்கள் இங்கே இதை இந்த பாக்கியத்தை பெறவில்லை என்று சொன்னால், தேர் இஸ் ஒன் டேஞ்சர் தேர். உலகம் அப்படின்னு உங்களுடைய உயிர் போன பிறகு நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நேரம் வரும்பொழுது, அங்கே உலகத்தோடைய சேர்த்து உங்களை ஆக்கினை என்று இருக்கிற, ஆக்கினை என்று சொல்வது டூம்டு, எவர் டூம்டு, கண்டம்டு. அங்கே தெர் இஸ் நோ ஹோப், நம்பிக்கையும் இல்லை. தெர் இஸ் நோ செகண்ட் சான்ஸ், இன்னொரு சான்ஸும் என்றும் இல்லை. தேட் இஸ் எவர்லாஸ்டிங் ஆக்கினை என்று உலகத்தோடைய ஆக்கினைக்குள் அந்த கடலிலே, அந்த விசாலமான பாதையிலே போயிற கூட்டமாய் உங்களை வைத்து விட்டால் எவ்வளவு துயரம் என்பதை பாருங்கள். ஆகவே தான் திஸ் இஸ் எ மோஸ்ட் ப்ரிவிலேஜியஸ் பிளேஸ், பாக்கியமான இடம். அது என்ன பாக்கியமான இடம்? எக்ஸாமினிங் மைசெல் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக என்னை சோதித்து அறிவது. என்னை நானே நியாயம் தீர்ப்பதற்கு நான் தான் நடந்து செல்ல வேண்டும். டு கோ டு காட், தேவனிடத்தில் போவதற்கும் ரெகுலராக ஜெபிக்கிற ஒரு இடத்தில் போய் மண்டியிட்டு தேவரீர் பாரத்தோடு வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு மனக்கவலை, ஏதோ ஒரு சமாதான குறைவு, சம்திங் இஸ் ராங், ஏதோ ஒரு குறைவு ஒன்றென்று அறிகிறேன், நிம்மதி இல்லை எனக்கு, அதுதானே உயிர். நான் நிம்மதி இழந்து, சமாதானத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, பணமாக எனக்கு வேண்டும், ஆஸ்தியாக எனக்கு வேண்டும், அந்தஸ்து எனக்கு வேண்டும், எல்லாவற்றையும் இழப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். நீர் என்னை விட்டு ஏன் போனீர்? ஏதோ சம்திங் ராங், ப்ளீஸ் கம் டு மீ, என்னிடத்தில் வாரும், தயவா என்னை நியாயம் தீரும் என்று நிற்கிறானே பாருங்கள். நானே நியாய தீர்ப்பாய் ஒரு நியாயாதிபதி அல்ல, அது ஃபவுல். அது நீங்களாகவே நீங்கள் கணக்கு எக்ஸாமினேஷன் எழுதி நீங்களாகவே மார்க் போட்டு 100
போட்டுக்கொண்டதை போல் அது அல்ல. சில வீடுகளில் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுவதற்காக பிள்ளை தப்பெல்லாம் 100 எடுத்து விட்டான் என்று போட்டு வந்து பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். ஏனென்றால் அம்மா 100 மார்க்கு அல்லது அப்பா 100 மார்க் போட்டு விட்டார்கள் என்று. அப்படியா ஆண்டவர் அதை அவர் நீங்களாவே செய்வதற்கு அனுமதிப்பார்? நீங்களே 100 மார்க்கு போட்டுக்கொண்டு என்னிடத்தில் ஒரு குற்றம் இல்லை, டு யூ நோ ஹூ ஆம் ஐ, நான் யார் என்று தெரியுமா, அப்பழுக்கற்றவன், யாதொரு தீமையை செய்யாதவன், அட்டேங்கப்பா என்று இவர்கள் சொல்வதெல்லாம் ஒருவேளை மனுஷருக்கு முன்பாக நடிக்கின்ற மாயை கொண்டவர்கள் வேண்டுமானால் அப்படி சொல்வார்கள். மனுஷருக்கு முன்பாகவே தந்திரமாய் தன்னுடைய இன்னர் பகுதியெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த இன்னர் ஈவில் அதை ஆண்டவர் எப்படி சொல்வார்? இவர்கள் ஓநாய்கள், ஆனால் ஆட்டுத்தோலை பெர்ஃபெக்டாக பொத்தி வைத்திருக்கிறார்கள். உள்ளே அவர்கள் 100% ஓநாய்கள். அவர்கள் பிடுங்கி தின்பவர்கள். ஏதோ ஒரு அன்பு என்றிருந்தாலும் அங்கே ஒரு காமத்தை வைத்திருப்பவர்கள். ஏதோ ஒரு உபகாரம் என்றிருந்தாலும் அதில் ஒரு நன்மையை அது ஏதாயிலும் ஒரு பிரதிபகாரம் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தவர்கள். வெளியே தான் அவர்கள் ஆட்டுத்தோளாக இருக்கிறார்கள், இல்லாமல் இந்த இன்சைடு அந்த உள்ளே என்று சொல்வது ஓநாய்களாய் பட்சிக்கிறவர்களாய் இதையும் பிடுங்கி தின்கிறவர்களாய் போல இருக்கிறார்களே. தனக்கென்று தேடுகின்ற ஒரு சுபாவத்தை வைத்து கொண்டு உள்ளே வருகிறார்களே. அதுபோன்று உள்ளே வாழ்ந்து கொண்டு பெர்ஃபெக்டாக தங்களை கவர் பண்ணி கொண்டு ஹிப்பாக்ரிட்டிக்கல் மாய்மாலம் ஜீவிய வேண்டுமானால் முயற்சி எடுத்து செய்யலாம், சாகும் வரை முயற்சி எடுத்து செய்யலாம். அந்த நாட்களில் எம்ஜிஆர் என்று அந்த முதலமைச்சர் இருந்த அவரை குறித்து சொல்லும் பொழுது, அவர் ஜனங்களுக்கு முன்பாக வரும்பொழுது சாகும் வரை, ஏன் தன்னுடைய இறுதி யாத்திரை வரை கூட தன் தொப்பியை எடுப்பது இல்லை. அது ஏன் என்று சொல்வதற்கு என்னென்னமோ அவருக்கு வாழ்க்கையில் இருக்குமே என்னென்னமோ சொல்லிக்கொள்வார். we don't mind. அதை குறித்து நாம் இதை அலசவ நாம் போகிறோம், அதை நான் பேச வரவில்லை. பட் பீப்புள் they are actors, அவர் ஆக்டர் பண்ணி they try to show themselves good outside. அது எவ்வளவு ஒரு முழு தேசத்திற்குமே, ஒரு தமிழ்நாட்டிற்கே இவர் அன்றிலிருந்து இன்று வரை அவர் தன்னுடைய தொப்பியை எடுத்ததில்லை என்று சொல்வதை நான் அவரை இழிவுபடுத்த நான் ஒரு நாளும் சொல்லவில்லை. ஹூஆமை, நான் அப்படி சொல்வதற்கு நான் யார்? ஆனால் இட் இஸ் லைக் தேட். அப்படித்தான் ஒரு நடிகனை போல், ஒரு நடிகரை போல், ஒரு வெளியே உள்ள அந்த அந்த ஆட்டுத்தோலை ரொம்ப டைட்டாக வைத்து கொண்டு அதை ரிப்பேர் பண்ணி கொண்டு உள்ளேயோ அப்படியே இருப்பார்கள். அதுபோன்றவர்களை கேட்டால் நான் எப்படி இருக்கிறேன் என்று உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா, நன்றாக இருக்கிறேன் நான். ஐ எம் ஆல் த டைம்ஸ் ஸ்பீக் குட், நல்லா பேசுவேன், நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், எத்தனை புத்தகங்கள் கூட எழுதுவேன், பார்த்தீங்களா என்று என்னை நான் சொல்லிக்கொண்டு போவதா? ஐ ஹவ் டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட் ஆஸ் ஐ ஆம். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே வந்து அவரிடக்கு முன்பாக நின்று ஜட்ஜ் மீ, என்னை நீ நியாயம் தீர்த்தலும். ஈசோப்பு தண்டினால் என்னை சுத்திரியும். அப்படி ஒரு ஈசோப்பு என்ற ஒரு புல் அங்கே யூதாயா நாட்டிலே உண்டு. அதை வைத்து அந்த மோசை ஆசரிப்பு கூடாரத்திலே அதற்கு ஒரு சுத்திகரிப்பு வேலையை வைத்திருப்பார்கள். அது அவ்வளோ ஒரு கிளீனிங் பவர் உள்ள ஒரு புல் என்று சொல்வார்கள். வேகமாய் அது நல்ல கிளீனாய், அது எவ்வளவு கரைந்தால் கூட நன்றாக சுத்தம் செய்து விடும் என்று உள்ள அது அந்த அர்த்தம் கொண்ட புல். அதை வைத்து என்னை சுத்திகரியும் என்று அவன் நிற்கதியாய் நிற்பான். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பாக்கியம் இருக்கிறதே. என்ன பாக்கியம்? எக்ஸாமினிங் மைசெல்ஃப் என்றதும் அல்ல. அது உங்களுக்குள்ளே நீங்கள் பரீட்சை எழுதி கொள்ளலாம். என்னை நானே நியாயம் தீர்த்து கொண்டேன், நம்ம நியாயத்தை கொண்டேன், நீங்களாகவே நியாயம் தீர்த்து கொண்டீர்கள், அது அல்ல. நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது ஐ ஆம் ஜட்ஜ்ட். நான் நியாயம் தீர்க்கப்பட்டேன். வந்தார், என் ஆண்டவர் வந்தார், என் கூக்குரலை கேட்டு என் அந்தரங்களில் உள்ள எல்லாம் விசாரித்து அதெல்லாம் ஒன்றாய் சொல்லி அதை நான் அறிக்கை செய்து அதெல்லாம் கலைந்து கொண்டு there was a peace and joy restored. சமாதானமும் மகிழ்ச்சியும் திரும்பி வந்து விட்டது. நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என்று கேட்டதை போல் ஒரு சந்தோஷம் குறைவு வந்தவுடனே அப்படி அவன் கதறுகிறான். ஐ வாண்ட் தட் ஜாய், ஐ வாண்ட் டெஸ்பரேட்லி தட் ஜாய். வெளியே எனக்கு பிரியாணி இருந்தால் என்ன, வெளியே எனக்கு சொகுசு இருந்தால் என்ன, ஏசி இருந்தால் என்ன, ஒரு கோடை வாசஸ்தலம் என்று நான் போய் வந்தால் என்ன, தெர் இஸ் நோ ஜாய் இன் தட். அதில் ஒன்றும் மகிழ்ச்சி இல்லை. உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. தட் இஸ் ஃபார் மை இன்சைட் லைஃப். வெளியே உள்ள ஒரு பகுதியில் நான் போய்விட்டு 2ஆம் நாள் வீட்டுக்கு திரும்பி வந்தால் மீண்டும் கோடை வாசத்திலிருந்து இந்த வெயில் வாசத்தில் தான் நான் சுட்டரிக்கக்கூடிய இடத்திற்கு வந்து நிற்பேன். எனக்கு வேண்டியதெல்லாம் மாறாத அந்த இன்சைடு, அந்த உள்ளே உள்ள அந்த அமைதி, அந்த குளிர்ச்சி இருக்கிறதே, அது எனக்கு வேண்டும் என்று அவன் அறிந்து அவன் கேட்கிறான். அதுபோன்ற ஒரு நிலையில் அவன்
he he brings the restoration and the joy, மகிழ்ச்சியை திரும்ப கொண்டு வந்து விடுகிறான். அதை கத்தர் தருகிறார், அதை கொண்டு வந்து விடுகிறான். அந்த அந்த சமாதானத்தை கத்தர் தருகிறார், அதை அவன் கொண்டு வந்து விடுகிறான். ஏனென்றால் when you are judged, நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது, not like the worldly people, அவர்கள் வாழவே மாட்டார்கள், தன்னை நியாயந்தீர்த்து வாழ்ந்தார்கள். எல்லாம் வந்து வெளித்தோலை வைத்தே ஏமாற்றி வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவர்களையும் இருந்து கொண்டு போகிறார்கள். இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தன்னை பெர்ஃபெக்ட் என்று எண்ணி வாழ்கிறார்கள். No, nobody is perfect. I am also not perfect. When I stand before God, I am a sinner. நான் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுதுதான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ எம் எ சின்னர். கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தில் மகிழ்ச்சியான நேரத்தில் வருவதும் ஒன்று தான், அதுவும் நான் செய்யத்தான் செய்கிறேன். ஆனால் உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் பவுல் இதை அந்த 2 யோவான் 1 கொரிந்திய 4 அதிகாரத்திலே சொல்லுவார், நான் எனக்கு நானே ஒரு குற்றத்தையும் காணேன், ஆகிலும் நான் நீதிமான் அல்ல. ஐ வெயிட், கர்த்தர் வரும் வரை காத்திருக்கிறேன். அவர் வரும்பொழுது என் அந்தரங்கங்கள் எல்லாம் அவர் சோதித்து அறிகிறாரே. தட் ஆல்சோ இஸ் ஜட்ஜிங் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு நியாயம் இருக்கிற ஒரு வாழ்க்கை. அவர் வருவார். நான் நன்றாய்த்தான் நடந்ததை போல் தோன்றுகிறது. ஆனால் வந்து என் அந்தரங்களில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட இந்த நோக்கத்தை வெளிப்படுத்துவார். சம்திங், ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்த்து செய்கிற நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துவார். அதற்கு பின்னால் ஒரு காமத்தை வைத்து புழங்குகிறோம் என்பதை அவர் வெளிப்படுத்தி காண்பித்து விடுவார். சம்திங், ஓனாயை போல் ஒன்றை லாபம் எதிர்பார்க்கிற தின்கின்ற ஒரு பழக்கத்தை he reveal it, வெளிப்படுத்தி அவர் காண்பிப்பார். என்னுடைய சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், உலகத்தோடு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவது இல்லை என்று பவுல் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? என்னுடைய சுவிசேஷன்படி, அந்த ரோமர் அந்த 1 அதிகார கடைசியிலே வாசிக்கிறப்ப, என்னுடைய சுவிசேஷன்படி தேவன் என்னுடைய அந்தரங்கங்களை நியாயம் தீர்ப்பார். தட் இஸ் குட் காஸ்பல். நல்ல சுவிசேஷம். இன்றைக்கே வந்து ஆக்கணிக்குள்ளாக போகாதபடி வந்து விசாரித்து நியாயம் தீர்ப்பது என்று சொன்னால், வா இங்கே என்று நம்மால் அடித்து நியாயம் இருக்கிற அந்த கொடூர வார்த்தையை ஒன்றும் இல்லை. என்னை நன்றாக விசாரித்து, ஓகே, இது உன்னுடைய வீழ்ச்சியை குறித்து வண்ணம் வருந்துகிறாய் அல்லவோ, ஐ வில் கிவ் யூ த கிரேஸ், என் கிருபை நான் தருவேன். டோன்ட் பி டிஸ்கரேஜ் ஏன் ஆக வேண்டும்? ஆக வேண்டியதில்லை. அதிக பலனுக்கு எதுவான டிஸ்கரேஜை கொண்டு வந்து சரி வைப்பது சரிதான, அந்த டிஸ்கரேஜை அகற்ற வேண்டும் என்று அவர் சொல்லுவார். என்னுடைய கிருபை ஏன் சந்தேகித்தாய் என்று அவர் கேட்பார். நீ செய்கின்ற பாதையிலே எவ்வளவு முள் இருக்கிறது பார்த்தாயே என்று அவர் சுட்டி காட்டுவார். கமாட், அது வெளியே வா என்று சொல்லுவார். அசுத்தமானதை தொடாத, ஏன் இப்படி அவிசுவாசிகளோடு நீ நெருங்கி பழகி அவருடைய பழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் நீ கொண்டு வந்து வைத்து கொண்டு போகிறாயே, அது சரிதானா? அவள் விட்டு பிரிந்து வா என்று ஒரு சொல்லுவார். அல்லது உண்டத்தில் உள்ள பகிரங்கமாய் இப்படி ஒன்று செய்து விட்டாயே நலமா என்று கேட்பார். எத்தனையோ காரியங்களை அவர் விசாரித்து அவர் அறிந்து நியாயம் தீர்ப்பார். எந்த ஒரு கோர்ட்டிலே ஒரு சின்ன பிரச்சனைக்கு நியாயம் தீர்ப்பதற்கு 3 வருஷம் ஆகிறது என்று சொல்கிறார்கள், 4 வருஷம் ஆகிறது என்று சொல்கிறான். ஒன்றை அவர்கள் கொண்டு வந்து மறு அந்த கோர்ட்டுக்கு போனால் அடுத்து ஒரு 4 வருஷம் ஆகும் என்று சொல்கிறான். அது உலகத்தானுக்கே இப்படி அவன் நீ சொல்லிக் கொள்கின்ற அந்த மோசமான இந்த ஒரு பகுதியை விசாரிக்கிறானே, அதை விசாரிக்க வேண்டும். விசாரிக்கும் பொழுது கர்த்தர் என்னை அன்று நேர்த்தியாக விசாரிக்க மாட்டாராம். ஆகவே ஜட்ஜிங் மை செல்ஃப் என்று சொல்வது, என்னை நானே நியாயந்திருப்பது என்பது, ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் த ஜட்ஜ், நீதிபதி முன்பாக நின்று நியாயந்திருப்பவரை நான் நிற்கதியாக உமக்கு முன்பாக நிற்கிறேன். உமக்கு முன்பாக ஒன்றும் மறைந்திருப்பதில்லை. நான் என்னுடைய தோற்றத்தை, என்னுடைய வெளி தோற்றத்தை வைத்து ஏமாற்றவும் இல்லை. ஐ ஆம் ஸ்டாண்டிங் பிஃபோர் யுவர் ஐஸ், ஐ ஆம் நேக்கட். நான் என்னுடைய உமக்கு முன்பாக நான் நிர்வாணியாக இருக்கிறேன். நோ, நத்திங் இஸ் ஹிடன் தேர், ப்ளீஸ் லுக் அட் மீ, என்னை பாரும் என்று அவன் இருக்கிற அந்த இடத்தை அவர் நம்பி அவர் வந்து தம்முடையவர்களை அவர் என் அருமையாக எழுதியிருக்கிற அந்த 18 லூக்கா 18 வாசிக்கிறோம். தம்முடையவர்களை தன்னை நோக்கி கூப்பிடுகிற அவர்களை துரிதமாய் வந்து விரைந்து வந்து எழுதியிருக்கிறது. விரைந்து வந்து நியாயம் தீர்க்காமல் விசாரியாமல் இருப்பாரோ? ஏன் உங்களுடைய கண்ணீரும் உங்களுடைய வேதனையுமான அந்த இயேசுக்கு வந்ததை போல் என்னுடைய ஆத்மா கலங்குகிறது என்ற நேரத்தில் வரும்பொழுது அவர் விரைந்து வந்து உங்களை தேற்றி ஆற்றி வரமாட்டாரோ? கண்டிப்பாக வருவார். ஹீ இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ஆல், எல்லாவற்றிற்கும் போதுமானவர். அவருடைய கிருபை ஒன்றல்ல இரண்டல்ல, எல்லாவற்றிற்கும் போதுமான அவருடைய கிருபையை உங்களை அவ்வப்பொழுது யூஸ் பண்ணி கொள்கின்ற ஒரு பகுதி என்று வைத்து கொண்டு உலக காரியத்திற்கே பயன்படுத்தி கொள்கிற இந்த மாந்தர்கள் மத்தியிலே தேவ கிருபையை தேவனுக்கேற்ற வகையிலே
அந்த கிருபை வீணாய் காலிலே போட்டு மிதித்து விடாதபடி அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை வீணாய் காலில் போட்டு மிதித்தார்கள். அந்த கிருபை இரத்தத்தை மிதித்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி அவர்களை உலகத்திற்கே பயன்படுத்தி கிருபை 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 என்று சொல்லி கொண்டு இருப்பவர்களை உங்களை ஒரு கூட்டத்தை வைத்து பார்த்துவிட்டு இன்னொரு கூட்டத்தை அங்கே எங்களுடைய ஏழுமலையான் கொடுக்குற அந்த கிருபை என்று சொல்லி அவனை பாருங்கள், அவன் உங்களை விட பெரிய கூட்டமாக இருக்கிறான். அவ்வளோ பெரிய கூட்டம். அவன் என்னமெல்லாம் வந்து அவன் தலையை வலித்து வருகிறான், அவன் காணிக்கையில் கொட்டி அள்ளி போட்டு வருகிறான். எல்லாம் உங்களுடைய கிருபை என்று சொல்வதற்கும் கிருபையை வீணாவாய் உலகத்திற்கென்று பயன்படுத்தி வாழ வேண்டும். உலகத்திற்கு தேவனுடைய கிருபையை அவர் தருவாரா இல்லையா? கண்டிப்பாக தருவார். தேவ கிருபையும் மனித தயவும் அவருக்கு பெருத்தது என்று பெருகியது என்று எழுதியிருக்கும் பொழுது அவர் தேவ கிருபை தான் என்ஜின். மனித கிருபையெல்லாம் தானாய் வரும். தேவனுடைய வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது நன்மையும் கிருபை என்னை தொடரும். ஐ நாட் கோயிங் ஃபார்தர். அந்த பூமிக்குரிய காரியத்திற்கு முன்னால் ஓடி போய் கிருபை 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 என்று கேட்டு மன்றாடி அப்படி உழன்று அதில் மகிழ்ச்சியாகி அதை கூத்தாடி மகிழ்கின்ற ஒரு கோமாளித்தனத்தை மாத்திரமே வைத்து கொண்டால் நான் வாழுகிறேன். இல்லை, அது ஆண்டவரே எனக்கு கொடுப்பார். நீங்கள் என்ஜினை கிருபை பற்றி கொண்டிருந்தால் மனித தெய்வம் தானாகவே புரண்டு விடும். எந்த மனுஷனுடைய தயவு வேண்டும் என்று தானே உலகம் பதறுகிறது. எனக்கு ஒரு ஆதரவு உண்டோ? எனக்கு ஆதரிக்கிற சொந்த தாய் தகப்பனையுமே கூட அங்கே அதை மறுத்து அங்கே சங்கீதக்காரன் சொல்லுவார், கர்த்தாவே என்னை பாரும், என் பக்கத்தில் எனக்கு உதவி செய்வார் என்று. ஐ ஹவ் நோ ஹெல்ப் ஃப்ரம் எனிபடி. யாரிடத்திலிருந்தும் உதவியை நம்பி நான் வாழவில்லை. நான் உமக்கு முன்பாக நிற்கிறதையாக இருக்கிறேன். மை ஹெல்ப் கம் ஃப்ரம் த லார்ட். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வர வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு பகுதியை விட்டுவிட்டு மண்ணுக்காகவே ஒரு கிருபையை பயன்படுத்தி சீரழித்து போட்ட ஜனங்கள் தங்களை எக்ஸாமின் பண்ணுவதற்கு பயன்படுத்தவில்லை. அதை பயன்படுத்தி என்னை சோதித்து அறிந்து கொள்ளும், என்னை ஆராய்ந்து பாரும். நான் உமக்கு முன்பாக நிற்கிறேன். நான் என்னையை நியாய்ந்திருப்பதற்கு போதுமானவன் அல்ல. வெளியே நன்றாக இருக்க தான் செய்வதை போல் தோன்றுகிறது. பட் வென் யூ கம், நியாயாதிபதி வரும்பொழுது அவர் அந்தரங்கத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து வைத்து விடுவார். ஹீ இஸ் த லைட். ஐ எம் ஆல்சோ லைட். நானும் அவருடைய ஒளியாக இருந்தாலும் ஹீ இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. முழு உலகத்திற்கும் அவர் வெளிச்சம். நத்திங் இஸ் ஹிடன். ஒன்றும் மறைத்திருப்பதில்லை. ஹீ வில் எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவார். இந்த எக்ஸ்ரே எடுப்பதற்கு வெறும் 300 ரூபாய், இன்னொரு ஏதோ ஒரு இது எடுப்பதற்கு 8000 ரூபாய் 7000 ரூபாய். ஏன் அப்படி என்றால் இட்ஸ் அ பவர்ஃபுல் லைட். அந்த பவர்ஃபுல் லைட்டில் வந்து நிற்க வேண்டும் என்றால் காஸ்ட்லி என்பதை போல் ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தரவ்லி வாஷ் மை செல்ஃப். என்னை முற்றிலுமாய் சுத்திகரித்து வாழ்கின்றேனே. ஆகவே என்ன நமக்கு இந்த வசனத்தில் உள்ள மகிழ்ச்சி? எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்திருந்து என்று சொல்வதிலேயும் நம்மை நாமே நிதானித்து அறிந்து நியாயந்திருக்கப்படும் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையிலே நாம் நியாயந்திருக்கப்படும்போது என்று சொல்கின்ற பகுதியிலும் காணப்படுகின்ற மேன்மை என்னவென்றால் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக என்பதுதான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்று மனிதர்கள் யாராவது நம்மை போற்றிவிட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகிற கூட்டங்கள் உண்டு. யாராவது தலைவர், புகழ்பெற்ற ஒரு தலைவர், யூஆர் ஆல் வெரி குட் என்று சொல்லிவிட்டால் ஹாப்பி என்று மகிழ்ச்சி அடைந்து பின்னால் போகிற ஒரு கூட்டங்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அதுபோன்று மனுஷனுக்கு முன்பாக அல்ல, மனுஷனுக்கு முன்பாக உள்ள சாட்சி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் சொன்னார், ஸ்திரீகளில் பிறந்தவனில் இவனை காட்டிலும் மேலானவன் ஒருவரும் இல்லை என்று யோவான் ஸ்நானகனே அவனை குறித்து சொல்லி வைத்துவிட்டு, நானோ அவன் என்னை குறித்து நல்ல சாட்சியும் சொன்னான், நானோ மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்காக அவனை போய் நிறுத்தி நீ பாவம் செய்து விட்டாய், ஷடப் என்று அவனை சொல்ல போனார். நோ, ஹீ செட் லைக் தட். அவன் சொன்னான், இவர் மெய்யாவே இவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னாராம். தட்ஸ் ரைட். அவர் இவரை குறித்து நல்ல சாட்சியிலே அவர் சொன்னாரா? அவர் கொண்டு வருகின்ற சுசேஷனுடைய பாதரட்சியினுடைய வார்த்தைகளை கூட அவிழ்ப்பதற்கு நான் பார்த்தேன் என்று சொன்னாரா? தட்ஸ் ரைட். அவன் சொன்னது பொய்யா? இல்லை, சரியானதை சொன்னாலுமே கூட அவன் உண்மையிலே தீர்க்கதரிசி. அவன் எல்லா பழைய பாட்டு தீர்க்கதரிசியை விட இவன் தான் கடைசியாக எனக்கு முன்பாக கடைசியாக வந்து அந்த யோவான் ஸ்நானகன் தான் பெரிய தீர்க்கதரிசி என்றெல்லாம் சொல்லியிருந்தும் நான் மனுஷனுடைய சாட்சியை ஈவன் திஸ் ஜான் த பேப்டிஸ்ட் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒய் சுட் ஐ அக்செப்ட் தட்? அதை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அது தேவனுடைய சாட்சிக்கு உண்மையாக நின்று வாழ்கின்ற வாழ்க்கை கரைப்படுத்தி விடும். திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் லைஃப். I want to say that I lived that life by grace of God. Last 45 years, ரட்சிக்கப்பட்டு 54 வருடங்கள் 55 வருடங்கள் ஆகிவிட்டாலும்
இந்த 45 வருடங்களை இந்த வாழ்க்கையை வாழ்ந்தபடினாலே ஐ நாட் a slave to anybody. ஒரு மனுஷனுக்கு நான் அடிமை இல்லை. எந்த மனுஷனும் என்னை புகழ வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்ததில்லை. ஒருவன் வாழ்க என்று சொன்னவன் திடீரென்று ஒளிய என்று சொன்னாலும் அது என்னை பாதித்ததில்லை. ஏனென்றால் வாழ்க என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் ஒளி என்பதை வருவதை அதை போலவே தான் இதையும் என்றவன் தள்ளி வைத்து விடுவான். என்னுடைய புகழ்ச்சி கர்த்தரால் வருவதே மெய்யான புகழ்ச்சி என்று சொன்னார். ஆகவே ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவனுக்குமார் என்று சொல்வது என்று நடந்திருக்க வேண்டும். இன்று விடை சத்தத்தை கேட்டால் என்று சொன்னார். என்ன அர்த்தம்? என்னைக்கோ ஒரு நாள் பேசுவார் என்ற அர்த்தம். டுடே, இன்று, எவ்ரி டே டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட். ஐ ஆஸ்க் யூ, நான் கேட்கிறேன், அப்பம் இருக்கிற வருகிற சகோதரர்களாய் இருக்கிற எல்லோரையும் நான் கேட்கிறேன். எல்லோருக்கும் நான் பல மக்களிடத்தில் கேட்டிருக்கிறேன். நிலைத்து நின்று இருப்பவர்கள் வெகு கொஞ்சம். உங்களையும் நான் கேட்கிறேன், உங்களுடைய புகழ்ச்சி எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். யூ மஸ்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். தட்ஸ் அ ப்ரெஷியஸ் பிளேஸ். அற்புதமான இடத்தை ஒரு மனுஷனுக்கும் தந்துவிடக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த உலகத்திலே நிலைத்திருப்பீர்கள். நான் ஒரு காலத்தில் அப்படி ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அப்படி யோசித்து பார்த்தேன். ஆண்டவரே, எனக்கு நடந்த இப்படி ஒரு பகுதியை செய்கின்ற ஒருவர் இதேபோல் மற்றவர்கள் சேர்ந்தால் தூசியாய் போயிருந்திருப்பார் என்று எண்ணுகிறேன். ஐ டோன்ட் நோ, ஒருவேளை கத்தருக்குன்பான் நின்றவர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் நான் நன்றி சொல்ல விரும்புவதெல்லாம், நான் எந்த மனுஷனுக்கு முன்பாக நான் நிற்கவில்லை. எந்த மனுஷனுடைய புகழ்ச்சியை நான் நாடினதும் இல்லை. அதை மெச்சிக்கொள்வதில் நான் தேடினதும் இல்லை. அவர் ஒளிகை என்று சொன்னால் அதை நான் கேட்டு மயங்க போவதும் இல்லை. அல்லது வாழ்க என்று சொன்னால் அதை மதிமயங்கி நான் என்னை அதை உள்ளே ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ். உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து என்னை காத்தீர் அல்லவோ என்று நான் எத்தனையோ முறை ஆண்டவருக்கு நான் நன்றியை கூறியிருக்கிறேன். ஐ ஆம் அலைவ் பிஃபோர் யூ. உமக்கு முன்பாக நான் வாழுகிறேன். ஐ நாட் எ டேட். நான் மரித்து போகவில்லை. நான் சோர்ந்து போய் மடிந்து உடித்து அப்படியெல்லாம் தூக்கி போட வேண்டும் என்று அவன் பிசாசு விரும்புவான். எல்லாம் நடந்து அப்படியெல்லாம் நடந்த பிறகு அவனுடைய நோக்கத்தை அவனுடைய மனைவி மூலமாய் யோவு மனைவி மூலமாக வெளிப்பட்டது. இன்னுமா உண்டு உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர்? சாகும் ஐயா, சாகும். இன்னும் இவள் நடந்து விட்டது, இன்னும் இருக்கிறீரே, செத்து போகும். அதுதான் பிசாசனுடைய நோக்கம். அவன் எத்தனை விசுவாசிகளுக்கு இந்த ஒரு முளை கயிறை நீட்டி சாகும் என்று இந்த யூதாஸ் காரியத்தை கொடுத்ததை போல் சாக வைத்திருக்கிறான். எத்தனை விசுவாசிகளுக்கு அவன் செத்துப்போ என்று சொல்வதை போல், கர்த்தாவே, நான் மடிந்து போகவில்லை. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் நான் மடிந்து போகவில்லையே. அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை நான் கர்த்தருக்குன்பான் என்று வாழவில்லை என்று சொன்னால் தூசியாகி போயிருப்பேன். ரியலி டெல் யூ, தூசியாகி போயிருப்பேன். That's a wonderful place. Every day. I don't know, அந்த நாட்களில் 3 hours கூட நான் 3 மணி 4 மணி நேரம் கூட சில காடுகளிலே போய் அமர்ந்து உட்கார்ந்து விடுவேன். மாலை 6 மணிக்கு போய் உட்காந்து 8 மணிக்கு வெளியே வருவேன். அதிகாலை 6 மணிக்கு சென்று 9 மணிக்கு பிள்ளைகளை ஸ்கூல் காலேஜ் அனுப்புவதற்காக ஓடி வருவேன். இப்படியெல்லாம் இருந்து வருகிற வாழ்க்கை இருக்கிறது. தேட் இஸ் மை ஸ்ட்ரென்த். பலன் அதுதான். பலத்தின் மேல் பலத்தை அவர்கள் அடைகிறார்கள். தே ஆர் ஸ்ட்ராங் இன் த லார்ட். கர்த்தருக்குள் பலன் அடைந்தவர்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நடந்தாலும் அது நீரூற்றாய் மாறிவிட்டது. ஏனென்றால் தே ஆர் ஸ்ட்ராங் என்று 84வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் பலத்தின் மேல் விளைவன் அடைவார்கள் அல்லாமல் துன்பங்கள் அவர்களை என்ன செய்வதில்லை என்று சொன்னால் அடித்து ஒடித்து முடித்து அவர்களை மடிந்து போக செய்து விடாது. சிலர் நடைபணம் என்று சொல்வார்கள். நான் ஒரு வீட்டுக்கு சென்ற பொழுது பெரிய ஒரு பங்களா போல் அல்ல வசதியாக இருக்கலாம், அது பங்களா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நல்ல வசதியான ஒரு குடும்பமாய் இருந்தாலும் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் பிரதர், நான் நடைபணத்தை போல் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இவரை சைல்ட் ஆஃப் காட், என்னுடைய பிள்ளையை இருந்து கொண்டு இப்படி நீங்கள் பாதுகாப்பற்றதை போல் பேசலாமா? இன்செக்யூரிட்டி இஸ் த காஸ் ஆஃப் சின். பாதுகாப்பு இன்மை என்று சொல்வதுதான் எல்லா பாவத்திற்கும் வேர். இந்த உலகம் முழுவதுமே இன்செக்யூரிட்டி தான் மூழ்கி இருக்கு. ஒரு கிறிஸ்தவ பெண்மணியை நீங்கள் இப்படி சொல்லலாமா என்று நான் கூறி வந்தது இருந்தாலுமே கூட see that ஸ்டேட்மெண்ட். அப்படிப்பட்ட துன்பத்தின் மத்தியிலே சொல்கிற ஒரு பெண்ணினுடைய வார்த்தையை கேளுங்கள். நான் நடைபணத்தை போல் வாழுகிறேன், ஜீவன் இல்லையாம். நடைபணத்தை போல் நன்றாக இருக்கிறேன், வெளியே தோற்றத்தில் இருக்கிறேன், உள்ளே நடைபணம் என்று சொல்கிறார்களே. இஸ் ஏ கிறிஸ்டியன். அவன் கிறிஸ்தவ பெண்மணி என்று சொல்வதற்கே
தகுதி இல்லை. ஆனால் நான் அவர்களை தகுதியில் என்று சொல்ல நான் போகவில்லை. தேர்ஸ் அ ஹோப் தேர், அங்கே நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் மீண்டும் அந்த குழியிலிருந்து வெளியே வர முடியும் என்பதெல்லாம் எச்சரித்து நான் சொல்லி வந்தாலுமே கூட we can be like that, அப்படி மாறிவிட முடியும். பி கேர்ஃபுல். இல்லை என்றால் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மடிந்து போனோம் என்ற இடத்தை, மடிந்து போகவில்லை என்பதற்கும் மடிந்து போனோம் என்பதற்கும் அவ்வளவு எல்லாம் ஈக்குவலாக வந்துவிட்டு கடைசியிலே முடிவு என்னவென்று சொன்னால், சில ஸ்டோரியிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது இது வந்து என்ன சொல்வார்கள், அதை ட்ராஜடியா அல்லது காமெடியா, நன்மையாய் முடியுமா தீமையாய் முடியுமா என்று சொல்வது திடீரென்று கடைசி நேரத்தில் ட்ராஜடியாய் அது போன உடனே அந்த தியேட்டரில், அந்த நாட்களில் அந்த தியேட்டரில் வெளியே வரும்போது ஐயோ சுட்டு விட்டானே, கடைசியில் நம்முடைய சிவாஜி கணேசன் செத்து போய் விட்டாரே என்று அவனே அழுது கொண்டு வெளியே வருகிறான். ஏனென்றால் கடைசி நேரத்தில் அவன் எல்லாம் நலமாய் முடியும் என்ற நேரத்தை திடீரென்று அவர் செத்து போய்விட்டாரான். அந்த ஒரு நாளில் ஏதோ ஒரு சினிமா எம்ஜிஆர் படம், அந்த நான் 10th ஸ்டாண்டர்ட் நிறைய சினிமா படம் பார்க்குற அந்த நாட்களிலே யாரோ ஒரு ராணி சம்யுக்தா என்ற ஒரு இதில் எம்ஜிஆர் நடித்திருப்பார். அதில் அவ்வளவு யுத்தங்கள் நடந்து அவ்வளோ ஜோராக அந்த ஹீரோ வந்து நிற்கும் பொழுது கடைசி நேரத்தில் அவர் கத்தியை தூக்கி போட்டு நெஞ்சிலே விழுந்து செத்து போய்விடுவார். ஓ மன்னா செத்து போய்விட்டா என்று சொல்லி ஒரு பாட்டே பாடுவான். வெளியே வரக்கூடிய அந்த மக்கள் என்ன சொல்வார் என்றால், ஐயோ நம்முடைய ஹீரோ செத்து போய்விட்டார், அவன் நடிக்கிறான் என்று இருந்தாலும் கூட அப்படி ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. அதுபோல் கடைசி நேரத்திலே போய் அந்த எல்லாம் இருப்பதை போல் தோற்றமளித்தாலும் உள்ளே அவன் கூடாய் வாழ்கின்றபடினாலே செத்து போய்விடுகிறான். இது யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. வி ஆல்வேஸ், எப்பொழுதுமே நமக்கு நற்செய்தி தான். இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாகின்ற அத்தனையும் நற்செய்தி தான். அவர் என்றென்றும் நிலைத்திருக்கிற நற்செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். மாறாத நற்செய்தியை தந்திருக்கிறார். அவர் நித்தியானந்த பேரின்பம் என்று அந்த 1 தீமோத்தேயுவில் சொல்கிறார். அந்த சுவிசேஷத்தை, அது என்ன ஆனந்தம்? நித்தியானந்தம், நித்தியத்திற்கும் உரிய அந்த ஆனந்தத்துக்குரிய நற்செய்தியை தந்திருக்கும் பொழுது எங்கே அது உங்களுக்கு ட்ராஜடியாகி முடியும்? எவ்ரி டே இஸ் எ காமெடி என்று சொன்னால் அது தமிழ் என்ன சொல்வார்கள், அது நன்மையாய் முடிகிறது. சுபம் என்று நன்மையாய் முடிகின்ற ஒரு முடிவை போல்தான் ட்ராஜடியாய் முடியும் போது வணக்கம் என்று முடிப்பான். எல்லாம் நன்றாய் நடந்து முடிந்து விட்டது என்றால் கடைசியில் சுபம் என்று முடிப்பான். நமக்கு என்னவாய் முடிக்க வேண்டும்? போயிட்டு வாங்கடா, வணக்கம், என் லைஃப் இப்படி தான் தொலைஞ்சு போச்சு என்று வணக்கம் போட்டு போவதற்கு அல்ல. என்ன போட வேண்டும் உங்கள் ஸ்க்ரீனிலே? எவ்ரிடே என்ன சுபம் என்று போட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் தி ரியல் கிறிஸ்டியானிட்டி. ஹல்லேலூயா. எலியாஸ் அஸ்லாக்சன் 88 வயதிலே அவர் மரிக்கிற அந்த நேரத்தில் ஹி வாஸ் க்ளோரியஸ். அதற்கு முந்தின 1 வாரம் வரைக்கும் ஒரு சபையிலே ஒரு பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது நடக்க முடியவில்லை. அவரை ஒரு சாய்வில் வந்து உட்கார வைத்து பிரசங்கமும் செய்தார். அப்பொழுதே என்ன சொன்னார் தெரியுமா? ஐ ஃபீல் லைக் டான்ஸிங் என்று சொன்னார். இந்த செய்தியை பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு என்ன செய்ய வேண்டும் போல் தோன்றுகிறது, நடனம் பண்ண வேண்டும் போல் தோன்றி. என்ன செய்வது? இந்த காலிலே கொஞ்சம் ஆத்லெட்டிக் பெயின் இருக்கிறபடினால் எழுந்து நடனம் பண்ண முடியவில்லை. இல்லைன்னா என்ன ஆகியிருந்திருப்பேன்? நடனம் பண்ணியிருப்பேன் என்று அவர் சொன்னார். இஸ் ஒய்ஃப் வாஸ் நாட் அப் டு டேட். அவரை போல் உள்ள பக்தி உள்ள பெண்மணி இல்லை. இஸ் எ குட் கிறிஸ்டியன் பட் நாட் எ ஸ்பிரிச்சுவல் அசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு கிறிஸ்டியன் ஒரு லேடி இல்லை. பிள்ளைகள் கூட கொஞ்சம் இவருக்கு எதிர்த்து பேசுவதை போல் கொஞ்சம் இருந்தார். பின்பு அவர்கள் ரொம்ப மனமுடைந்து மாறிவிட்டால் என்பதெல்லாம் சரித்திரத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எலியாஸ் அஸ்லாக்சனை குறித்து பத்திரிகையில் ஒரு 3 மாத பத்திரிகைக்கு முன்பு நம்ம அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அவர் குரு, அவருக்கு கீழே இருந்த சிகார்ட் பிராட்லி அவருடைய வாழ்க்கையை நாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அவளெல்லாம் பிரசங்களை கேட்டு வளர்ந்தவன் நான். ஜீவனோடு வாழ்ந்த அந்த மக்களை தொட்டவன் நான். அவருடைய ஜீவத்தை தொட்டு, ஜீவ வார்த்தைகளை தொட்டு புழங்கியவன். நல்ல அசிவாரத்திற்கு உரிய மேடம் குயான் அம்மையாரை அவருடைய ஜீவியத்தை தொட்டு புழங்கியவன். டேங்கப்பா டோசரை எத்தனையோ நல்ல புக்கிலெல்லாம் வாசித்து அவருடைய ஜீவனை தொட்டவன். நேரடியாக அது போன்ற அவருடைய பிரசங்களை நான் கேட்டவன். அப்படி இருந்திருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே அங்கே மரணத்திற்கு இடமில்லை. அங்கே ஜீவனுள்ளோ தேசத்திலே வாழ்கிறவன் என்று ஒரு தைரியம் வேண்டும். நான் எங்கே இருக்கிறேன்? த சர்ச் ஆஃப் த லிவிங் காட். ஜீவனுள்ள தேசத்திலே ஜீவனுள்ள சபையில் வாழ்கின்றவன் அல்லவோ நான். எனக்கு எப்படி இந்த சோகம் வரலாம்? எனக்கு எப்படி இந்த ட்ராஜடி வரலாம்? எனக்கு எப்படி நான் மடிந்து போகலாம் என்று வர வேண்டாமாம்? ஆகவே இஃப் யூ ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நின்றே நீங்கள் வாழ்ந்தால் சுகித்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய
கொடுமையான கொல்கத்தாவை பிதாவுக்கு முன்பாக நின்று அவர் வாழ்ந்துவிட்டு கொல்கத்தாவில் போகும்பொழுது சுகமாய் இருந்தார். உமக்கு அழுகிறோம் என்று சொன்னபொழுது ஷடப், நிறுத்துங்கள் என்று சொல்வதைப் போலவே அவர் கொஞ்சம் அவரை நிறுத்திவிட்டு, நன்றாய் பாருங்கள், நீங்கள் பார்க்கிற இந்த செங்குருதி நீங்கள் பார்க்கிறீர்கள், உள்ளே நான் யார் தெரியுமா? ஐ ஆம் க்ரீன் ட்ரீ, நான் பசுமை மரம். நிற்கார்களில் ஓரத்தில் நடப்பட்ட தாகமாய் தான் அங்கே இருந்தது போல் தோன்றுகிறது. ஆனால் அவர் எங்கே இருந்தார்? ஆவி நீர்க்கார்களில் ஓரத்தில் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற பசுமையான மரத்தை போல் இருந்தால் என்று சொல்கின்ற வாழ்க்கை we should live there, வாழ வேண்டும். எப்பொழுது முடியும்? ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நிற்பதுதான். ஆகவே இது போன்ற ஒரு அற்புதம் அதை அவர் யாருக்கு தான் அவர் தந்தார் என்று அவர் சொன்னால், எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையை அவர் தரவில்லை. அவர் ஸ்தோத்திரம் பண்ணி 24ஆம் வசனத்திலே அவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. யாருக்காக? ஃபார் த டிசைபிள்ஸ், சீசர்களுக்காக. ஹூ இஸ் த டிசைபிள்? சீசர் என்றால் யார் என்று தெரியுமா? சீசரில் எப்படி ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டார்? ஹி சர்ச்டு ஃபார் தம், அவர்களை தேடினார். எத்தனையோ அந்த யூத மக்கள், பக்தியுள்ள மக்கள் இருக்கத்தான் செய்தார்கள். இந்த பேதுருவோ, இந்த யோவான் அப்போஸ்தலனோ, யாக்கோபோ, அத்தனை பேருமே பழைய ஏற்பாட்டின் பக்தர்கள், பழைய ஏற்பாட்டின்படி வாழ்ந்தவர்கள். அடிக்கடி அவர்கள் அந்த சீசர்கள் குறுக்கே வருவதை பார்த்தீங்களா? அப்படி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதே. அங்கே அவன் எலியாவுக்கு இப்படி செய்யப்பட்டதை போல் இங்கே நம்ம செய்யலாமா? அன்று அந்த ஆலயத்தில் அப்பம் புசித்தார்களே, அது குறித்து என்ன என்றெல்லாம் கேட்கிற கேள்வி இருக்கிறதே. ஆட்டேங்கப்பா, அவர்கள் சாதாரணமான மக்களை அரைகுறையாக வேத வாசிக்க தெரியாது, நல்ல ஜெபம் பண்ணாத, ஏனோ தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவரே அவர் தேடினார். ஹிஸ் ஹோல் ஹார்ட்டட், முழு இதயமான பழைய உடன்படிக்கையின்படி வாழ்ந்த யோவான் ஸ்நானகனைப் போலவே இவன் ஏற்கனவே பழைய உடன்படிக்கையின்படி வாழ்ந்த பக்தன். இந்த யோவான் ஸ்நானகனை போல் பெரிய தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லை என்பதை போன்ற ஒரு மக்களைத்தான் அவர் தேடி கண்டுபிடித்தார். சர்ச்டு ஃபார் தம். எத்தனை படகுகள் இருந்தாலும் ஒரு படகு மத்தியிலே அவர் நின்று அங்கே படகு அப்பாவோடு அந்த வலையை பின்னி கொண்டிருந்த யாக்கோபையும் யோவானையும் பார்த்து, என்னை பின்பற்றி வா என்று கூப்பிட்ட பொழுது உடனே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு வந்தார்களே. அவர் எந்த மனுஷனை பார்த்து, நான் சொன்னால் வாங்கப்பா, சும்மா வாங்கப்பா ப்ளீஸ், என்னை வந்தாலும் ஒன்றும் மோசம் இல்லைப்பா, நான் பார்த்துக்கொள்வேன், உங்களுடைய ஆயுநாள் முழுவதும் உங்களோட இருப்பேன் என்று சொல்லி அவர் கூப்பிட்டு வந்தார். அவர் சர்ச் பண்ணி அவருடைய முழு இருதயத்தை அவர் கண்டவுடன், தனக்குரியவர்கள் என்று கண்டவுடன், அவளை அழைத்தவுடன் வந்தார்களே பாருங்கள். தே ஆர் த டிசைபிள்ஸ். சீசர்களுக்கு தான் அந்த ஐ ஆம் சர்ச் அண்ட் ஃபவுண்ட், என்னை தேடி என்னை கண்டு கொண்டார். என்னை தேடி வந்தாரேங்கிற சொல்லும் பொழுது எத்தனையோ முறை அந்த போன்ற பாடல்களை கண்ணீர் வடித்திருக்கிறேன். எஸ், யூ சர்ச் மீ அண்ட் ஃபவுண்ட் மீ, என்னை தேடி வந்த தெய்வம். அது போன்றவர்கள் தான் இந்த அடுத்த பாக்கியத்திற்கு வர முடியும். இந்த அடுத்த பாக்கியம் உங்களுக்காகவே விற்கப்படுகின்ற இந்த அப்பம். ஆகவே நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து நிற்கக்கூடிய நீங்கள் தான் உங்களை நீங்களே தேவனுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக நியாயந்தீர்த்து வாழ்ந்து, நோயற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து, நீங்கள் தகுதி இல்லாமல் நீங்கள் அபாத்திரமாய் புசித்து பானம் பண்ணினால் பலவீனமடைந்து பின்பு அதை நோயுற்று பின்பு ஆவிக்குரிய ரீதியிலையும் மரித்து போவீர்களே. அதுபோன்று இல்லாதபடிக்கு மற்ற மக்கள் அப்படி இருக்கிறதை எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். அது போன்றவர்கள் அப்பம் புசிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் உங்களுக்காக பிற்கபடி என்ற இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கள், இதில் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற ஒரு பாக்கியம் ஒன்று இருக்கிறதே. அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் சர்ச் மீ அண்ட் ஃபவுண்ட் மீ, என்னை தேடி கண்டுபிடித்தார் என்று இருப்பவர்கள் தான், ஓ கர்த்தாவே எக்ஸாமின் மீ, என்னை சோதி தெரியும் என்று உரிமையோடு கேட்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். எல்லோருக்கும் கிட்டுவதில்லை. ஐ டெல் யூ, எல்லோருக்கும் கிட்டுவது இல்லை. எல்லோரும் சோதித்து பாருங்கள். எத்தனை பிரசங்கம் நான் செய்திருக்கிறேன், ஏராளமான பிரசங்கள் செய்திருக்கிறேன். அந்த பாக்கியம் பெற்றவர்கள் அநேகர் இல்லை. எல்லோரும் அப்பம் விட்டதே போல் இருந்தது. யாராவது கொஞ்சமாவது தகுதி உணர்ந்து கொஞ்சம் யோசிப்பார் என்று பார்த்துருக்கேன். சிலர் பற்றி தெரியும், துணிகரமாய் வந்து அப்பம் விட்டு கொண்டு சிரித்து கொண்டே போவார்கள். எத்தனை துணிகரம்.
அவர்களுக்காக இந்த உங்களுக்காக பிற்கப்படுகிற அப்பம் என்று சொன்னார். தன்னை தேவனுக்கு முன்பாக வைத்து வாழ்கின்ற அந்த பகுதியை அவர் ஏன் செய்யவில்லை என்று சொன்னால், அவர்களை ஒரு நம்பிக்கையில் he searched me and found me, என்னை தேடி கண்டுபிடித்தார் என்று சொல்லுகிற அந்த பாக்கியத்தை அவர்கள் பெறவில்லை. ஆகவே அந்த அதற்கு முந்தின சங்கீதத்தில் உள்ள ஒரு பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 139வது சங்கீதம் 139வது சங்கீதத்தில், கர்த்தாவே நீர் என்னை சர்ச் ஆராய்ந்து என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறான், தமிழில் வாசிக்கிறான். ஆங்கிலத்தில் சர்ச் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஃபவுண்ட் மீ, என்னை தேடி என்னை தேடி வந்து சர்ச் பண்ணி ஆராய்ந்து என்று சொன்னால் வேறு விதமான ஆராய்ச்சி என்று என்ன சர்ச் பண்ணுவீர்கள். அவரை தேடினார். அந்த ஒரு பெண்மணி 10 வெள்ளிக்காசிலே ஒன்றை சர்ச் இட், அது தேடினால் பாருங்கள் ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக. அதுபோல் எத்தனையோ பேர் இருக்கிற இடத்துல என்னை சர்ச் பண்ணி என்னை அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதையும் நீ அறிந்திருக்கிறீர். என் நினைவுகள் கூட உமக்கு தூரத்தில் இருந்தாலும் அறிந்திருக்கிறீர். அதை அவன் பெயர் என்ன, அந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலின்னு சொல்லிக்கிற நாத்தான்மேல் இருக்கிறானே, அவனை நீ அத்திமரத்தில் இருக்கும் பொழுதே நான் உன்னை அறிவேன் என்று சொன்னபோது, எப்படி அறிவேன்? எஸ் ஐ நோ தட் யூ பிலாங் டு மீ, நீ எனக்குரியவன், ஃபாலோ மீ என்று சொன்னவுடன் நாத்தான்வேல் என்ன மகிழ்ச்சியோடு அவன் பின்பற்றினான். ஏன் தெரியுமா? ஹி சர்ச்ட் மீ ஃபார் அவே, தூரத்தில் இருந்து என்னை அறிந்து என்னை தேடி வந்து என்னை தனக்குரியவனாய் மாற்றிக்கொண்டார். ஐ ஆஸ்க் யூ, நான் கேட்கிறேன், இது போன்ற ஒரு மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா? அல்லது நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது ஹல்லேலூயா இன்று நான் விடை கண்டுபிடித்து விட்டேன். எனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருப்பதற்கு காரணம் இதுதான் போல இருக்கிறது. அவர் என்னை தேடி கண்டுபிடித்து விட்டார். கொஞ்சம் அவர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல்லு புறவாதற்கு முன்பே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீ என்னை நெருக்கி உமது கரத்தையின் மேல் வைத்திருக்கிறீர். அட்டேங்கப்பா, இப்படியெல்லாம் எங்கே இருந்தாலும் படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் நான் என்னுடைய நாள் சொல் புறவாதற்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எங்கிருந்தாலும் யூ நோ மீ, என்னை நீ அறிந்திருக்கிறீர். இந்த அறிவு, இப்படி என்னை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. ஐயாஸ்க்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு அப்படி ஒரு மிகுந்த ஆச்சரியம் இருக்கிறதா? இன்றைக்காவது இருந்ததா? இன்று இருந்து கொண்டு இருக்கிறதா? ஆர் யூ கீப்பிங் தட்? அந்த மிகுந்த ஆச்சரியம் இருக்கிறதா? ஐ ஆம் ஃபவுண்ட் பை காட், தேவனால் ஆராய்ந்து அறியப்பட்டவன், தேடி கண்டுபிடிக்கப்பட்டவன், நான் அவருக்குரியவன். தனக்குரியவர்களை அவர்களை அந்த நித்தியத்திற்குரியவர்களை விரைந்து வந்து அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டாரோ? செவி கொடுப்பார். யாருக்கு? தனக்குரியவர்களை, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்று இருக்கக்கூடிய பாக்கியம் ஒன்று இருக்கிறதே, அது இல்லை என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரே என்னை இருதயத்தை சோதித்தறியும் என்று சொன்னால் அது நடைபெறுவதில்லை. ஏனென்றால் யூ லாஸ்ட் தட் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட், அந்த பாக்கியம் இல்லை. அந்த பாக்கியத்தை ஒருவேளை இல்லை என்றால் என்ன செய்திருக்க வேண்டும்? கர்த்தாவே, நான் முழு இருதயம் இல்லாதவனாக இருந்திருப்பேனோ? அழைத்தவர் அநேகர், கொஞ்சம் பேர் வரவில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர் கொஞ்சம்தான். ஆகிலும் போய் வழிநடுவில் இருக்கக்கூடிய குருடர்களை எளியவர்களை அத்தனை பேரும் அழைத்து கொண்டு வா என்று சொன்னீர் அல்லவோ? நான் வருகிறேன், நீர் என்னை கண்டுகொள்ளும், நான் உம்முடையவனாக இருக்க வேண்டும் என்று ஃபைண்டுமே என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும் என்று சொல்லிட்டு அந்த அறிவை பத்திரமாய் நீங்கள் வைத்திருந்தால்தான் யூ கேன் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். ரெண்டாவது அடுத்த பகுதிக்கு வர முடியும். ஆகவே தான் எத்தனையோ பேர் ஏன் அவர்கள் தங்களை சோதிக்கவில்லை என்பதற்குரிய விடையை இங்கே தான் இருக்கிறது. ஏன் சோதிக்கவில்லை? அவர்கள் தேவனால் அறியப்படாதவர்கள் போலும். அப்படி அறியப்பட்டிருந்து கொஞ்சம் பின்மாற்றம் அடைகின்ற வைத்துக்கொள்ளுமே. பின்மாற்றம் என்று சொன்னால் பாவத்தில் தேங்கி இருக்கிறவர்களை பின்மாற்றம் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். நான் 10 மாதம் பின்மாற்றம் ஆய்ந்தேன், 4 வருஷம் பின்மாற்றம் ஆய்ந்தேன்னு சொல்லிடுறேன். அதுவாக பின்மாற்ற ஜீவி மீண்டும் உள்ள துன்மார்க்கம். அவன் ஏற்கனவே மீண்டும் போய் அந்த வேசி இடத்துலேயும் அந்த பன்றி கோட்டத்திலையும் விழுந்து விட்டான். அங்கேயும் மீண்டும் மனம் திரும்பி தான் வர வேண்டுமே அல்லாமல்
பின்மாற்றம் என்று சொல்வதெல்லாம், ஒரு ஆத்மா என்னை விட்டு பின்மாற்றம் அடைந்தால் அவனத்தில் நான் பிரியமாக இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பின்மாற்றம் எல்லாம் சேவல் கூவின்ற அந்த நேரத்திலே அவன் அந்த சில ஃபியூ மினிட்ஸ் அவன் உணர்வடைகிறான். அதுதான் அந்த உணர்வடைகின்ற மனம் கசந்து அழுகிறானே, அவன்தான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஒரு அடையாளம். பின்பு அவன் அந்த வீழ்ச்சியை அவன் சொல்கிறான். நான் கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்து விட்டேன். 7ஆம் வசனத்திலே நம் ஆவிக்கும் மறைவாக எங்கே ஆண்டவரே போவேன், நம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு எதினாலும் நீ அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே தான் இருக்கிறேன். கர்த்தாவே, நீ என்னை மூடிக்கொண்டு என்னை வருகிறீரே, என்னை இரவு கூட பகலாய் ஆக்கி என்னுடைய மறைவான பகுதியெல்லாம் அந்த காலத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறீரே, என் உள்ளந்திரியங்களையெல்லாம் நீ பார்த்துருக்கிறீரே என்றெல்லாம் அவன் கொஞ்சம் பின்மாற்றம் அடைந்த நேரத்தில் அவன் கதறிய பின்பு அவன் சொல்லுகிற அடுத்த முக்கியமான இதெல்லாம் நமக்கு பார்ப்பதற்குரிய நேரம் இல்லாவிட்டாலும் கீழே அவன் அப்பொழுது நிறைய காரியங்களும் சொல்லுவான். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன் நான், உம்மை துதிப்பேன், உமது கிரிகள் அதிசயமானவைகள், நான் ஒளிப்பிடத்திலே என் தாயின் வயிற்றிலே நான் எலும்பு உருவாவதற்கு முன்னே நான் உருவாக்கப்பட்டவன், என்னை சிருஷ்டிப்பதற்கு அடேங்கப்பா நீர் அவைகளை எல்லாம் உம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்தல்லவோ, நான் உம்முடைய பார்வைக்கு ஆச்சரியமான உம்முடைய தெய்வ பயத்தோடு நான் சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்லவோ என்றெல்லாம் அவர் திரும்பி அவர் வரும்பொழுது அந்த அடுத்த பகுதியை சொல்கிறார். தேவனே 23 என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று மீண்டுமாய் திரும்பி வந்து விட்டார். அல்லேலூயா. அதுபோல்தான் இந்த பேதுரு பாதாளத்தில் படுக்கை போட்டதை போல அவன் தோன்றியது. வார்கள் மீண்டும் போய் மீன் பிடிக்க போகலாம் என்று அவன் சென்றவன். ஆண்டவரை மறுதளித்து விட்டோமே, மனங்கசந்து அழுதாலும் இருந்தாலும் சோகமாக இருக்கிறதே என்று அறிந்து அவன் உள்ளே அந்த படகுகளை அவன் போய் அவன் உள்ளத்திலே வேதனையோடு தான் அவன் செல்கிறான். அவன் திரும்பி வந்த பிறகு அவன் எப்படி கேட்டான்னு பார்த்தீங்களா? எப்படி கேட்டார்? பேதுருவே, என்னை மறுதளித்தவனே என்று கேட்கவில்லையே, டு யூ லவ் மீ என்று கேட்டார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. அது போன்ற ஒரு பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை சகோதரர்களே. இட்ஸ் a wonderful experience when you stand back. கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதை போல அல்லது அறிக்கை செய்த பிறகு மன சோர்விட்டு இருக்கிற நேரத்தில் அதையெல்லாம் யோசிக்காமல் அதையெல்லாம் விட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுவிடு. நீ மனம் திரும்பி விட்டாய். டு யூ லவ் மீ, நேசிக்கிறாய் என்று கேட்கிற விசாரிப்பு இருக்கிறதே. அல்லேலூயா. ஆகவே அதுபோன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று இருக்கிறதே, அவன்தான் சீசன் எவர் தேடி பார்த்து கலிலேயா அந்த கடற்கரை ஓரம் முழுவதும் அலைந்து பார்த்து கண்டுபிடித்தவர். கொஞ்சம் மீதியாக இருக்கிறவர்களே அவர் அந்த வரி வசூல் பண்ணுகின்ற மத்தையை அவர் கூப்பிட்டதை போல் அங்கே கொஞ்சம் சென்று தேடி கண்டுபிடித்தவர். அவர் சென்றிருந்தால் அந்த கலிலேயா கடற்கரை ஓரத்தில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இருந்தார்கள். அத்தனை பேர் 10 பேரை சூஸ் பண்ணிட்டு ஒரு கஷ்டமாக செய்திருப்பார். அதல்ல, he searched me and found me. என்னை அவர் சோதித்து இவன் பழைய ஏற்பாட்டின்படி வாழ்ந்தவன், இவன் இருதயம் வேத வாசிப்பிலே திளைத்தவன், ஜெபம் செய்தலை ஆறுதல் கொண்டவன், இவன் தன்னுடைய குடும்பத்தை பக்தியாய் நடத்த விரும்பினவன் என்றெல்லாம் அறிந்து he made him the disciple. சீசனாய் மாற்றினார். உங்களுக்காகவே பிற்கப்படுகின்ற அப்பம் இது என்று சொன்னார். அல்லேலூயா. யூஸ் பி லைக் தட். நம்ம எல்லோரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்னை ஆராய்ந்து என்னை தேடி என்னை சர்ச் பண்ணி என்னை கண்டுகொண்டீரே என்று சொல்கிற இடமாய் இருக்கும் பொழுது நீங்கள் தவறே செய்திருந்து அதை ஆண்டவரை அறிக்கை செய்து பிறகு ஒரு உண்மையும் கண்டுகொண்டீர்கள். கர்த்தர் உங்களை தேடி வருகிறார், மீண்டும் மீண்டும் தேடி வருகிறார். எத்தனை பேருக்கு அப்படி தேடி வந்தார்? இல்லையே. நிறைய பேர் பாவத்தில் விழுந்து வஞ்சனையில் விழுந்து மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்களே. அது ஏனென்றால் they are not found by God. தேவனால் அறியப்பட்டவர் அல்ல, சர்ச் பண்ணி கண்டுபிடித்த என் சீசர் அல்ல. இது பாருங்கள், இந்த அப்பத்தை மற்றவர்கள் கொடுக்கவில்லை, உங்களுக்காகவே விற்கப்படுகின்ற அப்பம், நீங்கள் வாங்கி பூசிங்கள். மற்றவர்கள் சோதித்தறிந்து எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன், நீங்களோ இதை வாங்கி பூசிங்கள் என்று அவர் சொல்கிறாரே. நீங்கள் யார் என்று சொன்னால், நீங்கள் எப்பொழுதும் தினசரி வந்து என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்,
இது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, என் சிந்தைகள் எல்லாம் அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து பார்த்து என்னை அறிந்து கொள்ளும் என்று நிற்கிறீர்களே. அதுபோன்ற ஒரு அற்புதத்தை வாழ்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். எவ்ரிபடி should be loved by God. தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள். நாம் பாவிகளாக இருக்கும்பொழுது அன்பு கூர்ந்து ரட்சிக்கப்பட்டமே, அதை நான் சொல்லவில்லை. அதை இன்று ஆண்ட உலக மக்களுக்கு தொடர்ந்து அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். பட் we are the special people of God. ஒன்று பேதிலே அவர் சொல்லும் பொழுது we are special people என்று சொல்வார். நாம் விசேஷித்து மக்கள் என்று சொல்வார். ஏனென்றால் chosen by God என்று சொல்வார். அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அது போன்றவர்களை கைவிடுவதே இல்லை. அவர் விரும்புவதெல்லாம் டோன்ட் டிபார்ட் ஃப்ரம் மை லவ், என் அன்பிலிருந்து விலகி போய்விடாது. டோன்ட் டவுட் மை லவ், என் அன்பை நீங்கள் சந்தேகித்து விடாதீர்கள். ஐ லவ் யூ எவர்லாஸ்டிங், நித்திய அன்பை வைத்து உங்களை சிநேகித்தேன் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறதே. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபித்த அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபம் செய்தார். பிதாவே, நீர் என்னை அன்பு கூர்ந்ததே போலவே இவர்களையும் அன்பு கூறுகிறீர் என்பதை இந்த உலகத்திற்கான ஜெபம் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டார். இவர் அன்பு கூறி என்பதை உலகம் காண வேண்டும். வாட் இஸ் திஸ்? அவற்றாலே சாதாரண ஒரு பிரதர், சாதாரண ஒரு சிஸ்டர், they are so loved by God. தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள். ஒரு தடுமாற்றம் வரும்பொழுது ஆண்டவரே நீர் என்னை அன்பு கூறுகிறாய் என்பதை கேட்பதை விட அவர் தேடி வந்து ஐ லவ் யூ, நீ எங்கே போனாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் கூட அங்கே வருவேன். எங்கே போனாய் பேதுரு? நீ மீண்டும் நீ அந்த மீனை பிடிக்க போய்விட்டாய் என்பது காரியமல்ல. நான் கேட்க விரும்புவதெல்லாம் யூ ரியலி லவ் மீ மோர், இன்னும் அதிகமாக இதை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறாங்க என்று அவர் கேட்டாரே. அதுபோன்று வந்து விசாரிக்கின்ற, நம்மை செம்மைப்படுத்துகின்ற ஒரு இடம் இருக்கிறதே. ஆராய்ந்து பார்த்திரும், என்னை சோதித்தறிந்து ஆராய்ந்து கொள்ளும் என்று ஒரு இடத்தை அவர் உங்களை தேடி சர்ச் பண்ணி, அவர் கலிலோய கடற்கரை நடந்ததை போல் எங்கள் ஊருக்கு நடந்து வந்து என்னை பாவியாக என்னை தெரிந்து கொண்டார் என்று இருக்கிறதே. நான் கண்டுபிடிக்கப்பட்டேன், அவரால் நான் அறியப்பட்டேன். ஐ வாஸ் சர்ச்ட் அண்ட் ஃபவுண்ட், காணப்பட்டேன் என்று சொல்கிற இடம் இருக்கிறதே. அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பாக்கியம்தான் கர்த்தருடைய மேஜினுடைய ஸ்லாக்கியம். ஒருவேளை இது போன்ற ஒரு ஸ்லாக்கியம் இல்லை என்றால் கூட ஆஸ்க் காட், தேவனிடத்தில் கேளுங்கள். உங்களை தேவனை தெரிந்து கொள்ளப்படுவதற்கு நான் என்ன செய்யக்கூடும்? நீங்கள் தேவனை அறிவதற்கு நான் ஒருவேளை நான் ரட்சிப்பிற்காக நான் ஜெபம் செய்யக்கூடும், அல்ல ரட்சிப்பை அறிவிக்கக்கூடும். பட் சூசன் பை காட், தேவனால் ஆராய்ந்து அறியப்படுகின்ற அந்த இடம் வரும்பொழுது தான் யூ ஹேவ் த பிளஸட், ஆசிரிக்கப்பட்ட அடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நின்று எக்ஸாமின் பண்ணி தங்களை சோதித்து அவர்கள் நியாயந்திருக்கப்படும் பொழுது, இங்கேயே பூமியிலே நியாயந்திருக்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கணி இருக்கிற அதல்ல, டூம், தே ஆர் பெரிஷிங், அழிந்து போனவர்கள், கெட்டு போனவர்கள், அந்த போனது இல்லை. இவர்கள் ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக வந்து ஏன் நின்றார்கள்? தேவனுக்கு முன்பாக வந்து நின்று தங்களை எப்படி அவர்கள் ஆராய்ந்து பார்க்க முடிந்தது? அவர்கள் தேடி ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட்டவர் என்ற ஒரு பாக்கியம் எல்லோருக்குள்ளும் வந்து விட்டது என்று சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர் இவள் என்று வந்து விட்டது என்றார். நான் ஒரு சிலருக்கு நான் சொல்லியிருந்திருக்கிறேன், டோன்ட் டாக் ஈஸிலி அபவுட் தட் பிரதர், ஐ நோ தட் ஹீ இஸ் எ சோசன் ஆஃப் காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். டோன்ட் பி ரேஷ் இன் யுவர் வேர்டு. நடந்த நிகழ்ச்சி என்று ஒன்றை இருந்துவிட்டு போகட்டும், தட்ஸ் ரைட், அது ஒருவேளை மனம் திரும்பினால் நல்லதான் என்று நீங்கள் சொல்லலாம், அதுவும் தப்பு இல்லை. பட் டோன்ட் பி ரேஷ், ஒன்றும் நீங்கள் பதறி பேசிவிடாதீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். அவர்களை தான் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் என் கண்ணுக்குள் வைத்திருக்கிற கண்ணின் கருவெளி என்று சொல்வார். நான் ஈஸி ஆர்டினரி ஒரு பிரதர் சிஸ்டர் என்று எண்ணி விடாதீர்கள். இஃப் தே ஆர் ரியலி சோசன் ஆஃப் காட், சச் அ கேரண்டி ஹி கிவ்ஸ் அஸ். நமக்கு அவ்வளோ தந்திருக்கிறார். உங்களை போங்கள், நீங்கள் உலகமெங்கும் போங்கள், சுவிசேஷத்தை அறிவிங்கள், நான் என்றென்றும் உங்களுடனே இருப்பேன் என்று சொல்வதெல்லாம் அந்த பாதுகாப்பு தான். அந்த AK-47 வைத்து சுற்றி நிற்கிறவன் சொல்வதை விட அவன் பாதியிலே அவன் போட்டுவிட்டு போவான், அல்லது அப்படி இருந்தாலும் சுற்றுவிட்டு போய்விடுவார்கள். அதல்ல, நிரந்தரமாய் வைத்திருக்கிற ஒரு பாதுகாப்பை வைத்து அருளுகின்ற ஒரு பாக்கியத்தை, கூடவே இருந்து பாதுகாக்கிற ஒரு அற்புதத்தை டேஸ்டடே, ருசி பார்த்திருக்கிறீர்களாம். கர்த்தர் நல்லவர் என்பதை கேட்டு பாருங்கள் என்று இல்லை, ருசித்து வாழுங்கள். ஸ்டார்ட் தேன்.
வயது உங்களுக்கு நிறைய பேருக்கு நன்றாகவே இருக்கிறது. ஐ எம் பாசிங் 73 என்று சொல்வதை விட பாதி வயதில் இருக்கிறீர்கள் அல்லது கொஞ்சம் தான் கூடியிருக்கக்கூடும். தட்ஸ் ஓகே. லீவ் தட் லைஃப் ஃப்ரம் த பிகினிங். ஒரு நல்ல துவக்கத்தை ஏன் செய்து, லார்ட் சர்ச் மீ அண்ட் ஃபைண்ட் மீ, என்னை ஆராய்ந்து என்னை தேடி சர்ச் பண்ணி அந்த பாக்கியம் எனக்கு வேண்டும். கால் மீ, நான் அழைக்கப்பட்டு நான் வருகிறேன். ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர் வராவிட்டாலும் நான் இப்பொழுது வந்து விடுகிறேன். வீதியில் நின்று கொண்டிருந்தவனை அழைக்கிறீர் அல்லவோ, அதுபோல் வருகிறேன் என்று உம்முடைய சீசுத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது எனக்கு தாரும் என்று கேட்டு நீங்கள் அதை வாங்கி கொள்ளும் பொழுதுதான் உங்களை அன்றென்று நியாயந்திருக்கிற அந்த அற்புத இடத்திற்கு வந்துவிட முடியும். நாம் யாரும் தலைவணங்கி ஜெபம் செய்ய கிடவோம். நாம் கேட்ட வார்த்தைகளுக்கு நன்றி கூறி ஆண்டவரை நாம் எல்லோரும் ஸ்தோத்திரிக்க கிடவோம். பிரைஸில் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிடவும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. யாராவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி சுருக்கமாய் ஜெபம் செய்யுங்கள். பரலோகமே, இந்த மதிய வேளைக்காய் நன்றி. இந்த வேளையில் உம்முடைய சபையிலே உம்முடைய உடன்படிக்கை மேஜைக்கு முன்பாக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். நான் மெய்யாவே உம்முடைய உடன்படிக்கைக்கு உரியவர்களாக இருக்க உதவி செய்கிறார். எங்களை தேடி ஆண்டவரே தேடி கண்டுபிடித்தீர் என்ற பாக்கியத்தை எல்லோரும் பெற்றிருக்க, நான் கொஞ்சம் சருகி போனாலும் அங்கேயும் வந்து எங்களை விசாரித்து என்னை அன்பு கூறுகிறாயா என்று உம்முடைய அன்பை எங்களிடத்திலே நேற்றும் என்றும் மாறாது நித்திய அன்பால் நேசிக்கிற ஒரு பங்கை பெற்றிருக்கிற மக்களாக நாங்கள் எல்லோரும் இருந்து எங்களை சரி செய்து கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரே நான் சோதித்தறிந்து எங்களை நியாயந்திருப்பதற்கென்று உமக்கு முன்பாக வாழ்ந்து விதமாய் இந்த மேஜிலே பங்கு பெற யாவருக்கும் அனுக்கிரகம் செய்தலாம். ஒரு சீரியஸ்னஸோடு மிகுந்த தெய்வ பயத்தோடு இந்த அப்பத்திலும் ரசத்திலும் புசித்து பானம் பண்ண கிருபை செய்தலாம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.